நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அன்புமணி என்கின்ற ஒரு தற்குறி என்று சொல்வதை விட அவன் ஒரு பைத்தியக்காரன். என்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடு, 6 நாள் கொடு, 6 மாதம் கொடு, என்கிட்ட கொடுத்துப்பார், என்கிட்ட முதலமைச்சர் பதவி 6 நாள் கொடு, 6 மாதம் கொடுத்துப்பாருன்னு பைத்தியம் பிடிச்சி போச்சு முதலமைச்சர்னு. அவன் ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. சொல்கிறான், என்கிட்ட ஒரு 6 நாள் முதலமைச்சர் பதவி கொடுத்துப்பார், நான் போதைப் பொருளை ஒழிச்சிடுறேன், என்கிட்ட 6 மாதம் கொடுத்துப்பார், சட்ட ஒழுங்கு சரி பண்ணிடுறேன்னு நான் முதலமைச்சர். இந்த சின்ன தம்பி படத்தில் ஒரு பைத்தியக்கார கேரக்டர் ஒன்று வரும். கையில் ஒரு தாலி சுற்றணும், எனக்கு ஒரு பைத்தியக்கார சுற்றுவோம். அந்த மாதிரி பைத்தியக்கார அன்புமணி. எனக்கு 6 நாள் முதலமைச்சர் கொடு, எனக்கு 6 மாதம் கொடு. இவன் என்ன சொல்கிறான், 6 நாள் இவன்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டா எல்லா எஸ்பியை கூப்பிட்டு 6 நாளில் போதைப் பொருள் ஒழிக்கலைன்னா உங்களெல்லாம் வேலை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லுவானா. உடனே எஸ்பி எல்லாம் டிஎஸ்பியை கூப்பிட்டு மிரட்டுவாங்களாம். டிஎஸ்பி எல்லாம் இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுவாங்களாம். 6 நாளில் இவன் போதைப் பொருளை ஒழிச்சிடுவானா. அந்த தைரியம் திமுக கிடையாது. முதலமைச்சர், நம்முடைய அன்பு தலைவர், தேச தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த தைரியம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த தைரியம், அவ்வளோ துணிச்சல் தான் கிடையாது. அந்த தைரியம் என்று தான் இருக்குது. டே அன்புமணி, உனக்கு இருக்கிற தைரியம் இருக்குது பாரு, செம தைரியம்டா. உங்கள் அப்பா போய் கேட்கலாம், வா. மருத்துவரையா டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார்ல, அவரை போய் கேட்கலாம் அவன் தைரியத்தை பற்றி. ஏண்டா ஒரு அப்பன், நீ 6 நாள் முதலமைச்சர், 6 நாள் உங்கள்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 6 மாதம் முதலமைச்சர் பதவி உங்கள்கிட்ட கொடுக்குற ஒரு பக்கம் இருக்கட்டும், வக்காளி தெம்பு திராணி தான் நின்று ஜெயிச்சுவா. இவனுக்கு 6 நாள் புளித்துடுவாங்க, 6 மாதம் புளித்துடுவாங்க. டே உங்க அப்பா உனக்கு தலைமைக்கான பண்பே இல்லைன்றாரு. உங்க அப்பா மருத்துவரையா மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உனக்கு தலைமைக்கான பண்பே இல்லைன்றார். ஒரு மாடு மேய்க்கிற பையன் கூட தெளிவாக இருக்கான். என்ன சொல்றாரு, ஒரு மாடு மேய்க்கிற பையன் கூட தெளிவாக இருப்பான். அந்த தெளிவு கூட அன்புமணிக்கு இல்லைன்னு உங்க அப்பா உன்னை காரி தூணு துப்புறார். ஒன்றும் இல்லைங்க, அவர் மருத்துவர் ஐயா மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தார். ஒரு செக்கப், ஒரு சின்ன ஆன்ஜியோ பண்ணாங்க. இவன் போனான் வந்தான். நான் போகும்போது அவருக்கு ஆன்ஜியோ பண்ணியிருந்தாங்க. ஐசியூவில் இருக்கிறாரு, 2 நாள் ஐயா வந்துடுவார், நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பொய்யா சொல்லிட்டான். அப்புறமா என்ன பண்ணாங்க, என்னடா சீன் காட்டுறீங்களா, நாடகம் நடத்துறீங்களா, எக்ஸிபிஷன் மாதிரி ஷோ காட்டுறீங்களா, ஐயாவை படுக்க வச்சுட்டு எல்லாரையும் ஃபோன் போட்டு கூப்பிட்டு கண்டவங்களையும் கூப்பிட்டு ஐயாவை காமிச்சு டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா, நானாக இருந்தால் ஒருத்தனோட உள்ளே விட்டுருக்க மாட்டேன். அதாவது நம்ம முதலமைச்சர் போனார். முதல்ல நம்ம தலைவர் 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் போனார். அதுக்கடுத்து தலைவர் தளபதி போனால், அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி, அதுக்கடுத்து பிஜேபி கட்சிக்காரங்க, அப்புறம் எல்லாரும் வந்தாங்க. அது போகிறது ஒரு நாகரிகம். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அது ரொம்ப நாகரிகம். அதிமுக நம்மளை கடுமையாக எதிர்க்குது. அப்போ காளிமுத்து சபாநாயகராக இருக்கிறார். காளிமுத்து ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போய் காளிமுத்து தலைவர் கலைஞர் பார்த்தாரு. எதிர்கட்சி தலைவர் யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் போய் தளபதி பார்ப்பார். ராஜா பத்திரிகை கொடுத்தா கல்யாணத்துக்கு போவார். இப்போ நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் நஞ்சமா பேசினாரு, தமிழகத்தை தலைநிமிர்ந்து நிற்க வைப்போம் என்ற அந்த ஒரு பொதுக்கூட்டம் பேரணியில். ஆனால் அவருடைய பிறந்தநாள் என்று சட்டமன்றத்தில் தலைவர் தளபதி வாழ்த்து தெரிவித்தார். அதுதான் நாகரிகம். அந்த நாகரிகம்லாம் இந்த பொறுக்கி பொறம்ப பையன் அன்புமணிகள்லாம் தெரியாது அவனுக்கு. இவன் தான் பிளகா பையனாச்சே. அது கண்டோன்னே எங்கள் அப்பா பார்க்குறது உள்ளே விட்டீங்களே. இவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு எதனா ஒன்று ஆச்சு ஒத்தர விட மாட்டேன். அழகாக டாக்டர் ஐயா மரியாதைக்கு ராமதாஸ் சொன்னார். ஒரு தலைவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா 4 பேர் பார்க்குறது, அதுதான் அரசியல் நாகரிகம். அந்த நாகரிகம் உனக்கு தெரியாது. என் ஐசியூவிலே வைக்கல, அன்புமணி போய் பேசுகிறான். என் ஐசியூவில் வச்சாங்க, நான் பார்த்தேன். நான் என்னை பார்க்கவே இல்லை. இப்பயும் சொல்கிறேன், என் பேருக்கு அடுத்து நீ ராமதாஸ்ன்னு போடக்கூடாது. இன்சில் வேணா போட்டுக்கோ. தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கு நான் அப்பனாயிட்டேன். என் கட்சி, நீ என்னடா என் கட்சி பேரை பயன்படுத்துறது? நான் 90,000 கிராமத்துக்கு போனேன், எத்தனை 1000 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். நீ வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோன்னு காரி மூஞ்சி மேலே கொத்தியா துப்பிட்டாரு. இவன் அன்புமணி பார்த்து, நமது தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை, உங்களுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் துணிச்சல் இல்லைன்னு பைத்தியக்காரங்க அவன். இப்போ என்னை திட்டுறாங்க எல்லாரும், தலைமையிலேருந்தே பெரிய இடம்லாம் பேசிட்டாங்க. அன்புமணியை நாங்கள் கைட்டி விட்டுட்டோம். அவன் ஒரு சாக்கடியில் புரள்ற மலத்தை தின்ற பன்னினுடைய மலத்தை விட மோசமானவன் அன்புமணி. அவனை பேசி நீ தான் அன்புமணி ஆளாக்கினுக்கிற. நேற்று ஏதோ போய் பிஜேபி மேலிடணும் போய் பார்த்துச்சான்.
சரி, அவன் ஏற்கனவே பாட்டாளி கட்சி பிஜேபி முடிச்சிட்டான், இன்னும் டோட்டலாக முடிக்க போகிறான். அவன் எங்கன்னா போய் நாசமாக போட்டான். அதனால் அன்புமணிக்கு சொல்கிறேன், தளபதியை பார்த்து தைரியம் இருக்குதா, துணிச்சு இருக்குதா? உங்களெல்லாம் தைரியம் கிடையாது. நீ சொல்லாத அன்புமணி, அவர் மிஸ்ஸாவை பார்த்தவர் 52 வருஷம் அரசியலில் உழைச்சி, நீ அப்போ முதுமேல ஏறி சவாரி பண்ணிட்டு அப்பனையும் அடித்து அம்மாவை அடிச்சுட்டு நீ ஒரு பொறுக்கி புறம்போக்கு அன்புமணி. நீ எங்கள் தலைவர் தளபதி எல்லாம் தேச தலைவர், உலக தலைவர். 2026 அவர் தான் முதலமைச்சர், அதுக்கடுத்து அவர் தான் முதலமைச்சர். எதிர்காலத்தில் எங்கள் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். டே அன்புமணி, இன்று எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி டெப்டி சிஎம், எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி டெஃபினெட்லி சிஎம். அதை எழுதி வச்சுக்கோ. அதனால திமுகவே தினம் பேசுறேன். ஏண்டா அத்தா அன்புமணி, எங்க குல்பியை சப்பலாம் உனக்கு தூக்கம் வராத, வாடா பட்டா உன்னை பார்த்துட்டு வாடா, நான் ஒருத்த போறேன்டா அவனுக்கு. வா, 6 நாள் முதலமைச்சர் பதவி வேணுமா? 6 மாதம் முதலமைச்சர் பதவி வேணுமா? முதல்ல நீ எங்கேயோ தங்கிக்கிறிய பனையூரா, அவன் விஜய் அங்கே தாங்க, நல்லா ஒரே ஆள் சைஸான ஆளு தான்டா. அந்த ஏரியா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகிரியன் பார். ஊராட்சி மன்ற தலைவர் இல்லை, ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கும். தானிய குதிரை, தொடப்பம், செருப்பு, பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, சின்னத்தில் வார்டு மெம்பராக ஜெயிச்சு வா, அப்புறமா எம்எல்ஏ கிட்ட போகலாம். உதவாதவன் அன்புமணி, உதவாதவன்.